இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஹரித்வாரில் உள்ள மானசா தேவி அம்மன் ஆலயம் ஆகும். இந்த கோயில் ஹரித்வாரில் உள்ள பிளவு பர்வதத்தின் உச்சியில் அமைந்துள்ளது. இவர் சிவபெருமானின் விருப்பத்திலிருந்தும் அவர் மன எண்ணங்களிலிருந்தும் தோன்றிய அம்மனாக கருதப்படுகின்றார். அதன்படி சிவபெருமானின் மகளாக பிறக்கின்றார் மானசா தேவி அம்மன் ஆவார். மேலும் இவர் வாசுகி நாகத்தின் சகோதரியாகவும் கருதப்படுகின்றார். இவரை வணங்குபவர்களுக்கு நாகதோஷம் விலகும் என்பது நம்பிக்கையாகும். பல பக்தர்கள் இங்கு தங்களது விருப்பத்தை வேண்டினால் மானசா தேவி அம்மன் அவர்கள் அத்துணை விருப்பங்களையும் நிறைவேற்றி வைப்பார் என்பது அவர்களது நம்பிக்கையாகும். ஸ்தலத்தின் வரலாறு: பசு ஒன்று தினமும் இந்த மலை உச்சிக்கு பால் கொடுத்து 3 ஷிலா கற்கள் மீது தனது பாலை கொடுத்து கொண்டு செல்லும். ஒரு முறை இந்த மாடு மேய்ப்பவர் இந்த கற்களை கண்டுபிடிக்கின்றார். தினமும் காலை இந்த மாடு இந்த 3 ஷிலா கற்கள் மீது பால் கொடுத்து விட்டு செல்லும். அதை பார்த்தவுடன் இது 3ம் சக்தி வாய்ந்த ஷிலா கற்கள் என்றும் இது முப்பெரும் தேவியரின் அம்சமாகவும் கருதப்படுகின்றது. அது மட்டுமின்றி அதை தொடர்ந்துதான் இங்கு மானசா தேவி கோயில் முன்பு சிறிதாக கட்டப்பட்டது. பின்பு 1811ஆம் ஆண்டு முதல் 1815ஆம் ஆண்டு வரை கோபால் சிங் என்பவரால் தற்போது உள்ள கோயில் கட்டப்பட்டது. இங்கு ஒரு ஐதீகம் உண்டு. என்னவென்றால் தல விருட்சமான ஒரு மரத்தில் பக்தர் அனைவரும் மானசா தேவியை வேண்டி இங்கு கயிறு கட்டுவது வழக்கம். பின்பு அவர்கள் விருப்பம் நிறைவேறியவுடன் அந்த மரத்தில் கட்டிய கயிறை கழட்டிவிட்டு அம்மனுக்கு நன்றி கூறுவார்கள் என்பது ஐதீகமாகும். இவ்வாறு மானசா தேவி அம்மன் மக்கள் அனைவரது விருப்பங்களையும் நிறைவேற்றும் அம்மனாக அனைவராலும் கருதப்படுகின்றார்.